எல்லாத்துக்கும் உச்சக்கட்டமா கள்ள உறவு வேற வச்சிருக்கா. ஹாசினி, வாங்க பாட்டி. இப்போ உடம்பு எப்படி இருக்கு ஹாசினி? பரவாயில்ல பாட்டி. அதான், எதுல சண்டை போட்டாலும் ஜெயிக்கலாம், ஆனா சாப்பாட்டு கிட்ட சண்டை போடக்கூடாதுங்கிறது இப்ப புரிஞ்சுதா? நான் எனக்காக சண்டை போடலையே பாட்டி, அவருக்காக தானே சாப்பிடாம இருந்தேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல கிடந்தது நீ தானே. இப்படி உடம்ப கெடுத்துக்கிட்டா எப்படி உன் போராட்டத்தில் நீ ஜெயிப்ப? மாத்திரையாவது ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிடுறேன் பாட்டி. பாட்டி, சொல்ல மறந்துட்டேன். மெடிக்கல் ஷாப்க்கு போனப்போ என்னோட ஃப்ரெண்டு சங்கரை மீட் பண்ணேன். இந்த ஹாசினிக்கு இப்படி ஒரு கேவலமான பிளாஷ்பேக் வேற இருக்கா? இதெல்லாம் உண்மைதானா? உண்மை இல்லைன்னா இப்படி எல்லாம் போட்டோ எடுத்திருப்பாங்களா? எப்படி என்ன திரும்ப திரும்ப ஏமாத்துறதுக்கு அந்த ஹாசினிக்கு மனசு வருது? முதல்ல முக்காடு போட்டுக்கிட்டு தாலி கட்டிக்கிட்டான். பொண்டாட்டி மாதிரி வேஷம் போட்டு நல்லா நடிச்சு என் கூடவே இருந்தான். அந்த எவிடன்ஸ் எடுத்து கொடுத்து என்னை ஜெயிலுக்கு அனுப்பினா. இப்போ இந்த கள்ளக்காதல் வேற. அசிங்கம். எவ்வளவு அழகா நடிக்கிறான். இன்னசென்ட் மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிறான். நான் எப்படி அவகிட்ட ஏமாந்துட்டேன்? எங்கே ஸ்லிப் ஆனேனே தெரியல. அவளை பத்தி தெரிஞ்சதுனால தானே ஆரம்பத்துல இருந்து அவகிட்ட இருந்து தள்ளி தள்ளியே இருந்தேன். நான் எங்கேயோ அவகிட்ட ஏமாந்து போயிட்டேன். நான் அவளை பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டேன். அவளுக்கு நான் நல்ல புருஷனா இருந்தேன். ஆனா அவ யார் அது? என் சின்ன வயசு ஃப்ரெண்டு பாட்டி. ஸ்கூல் காலேஜ்னு நாங்க ஒன்னாதான் படிச்சோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்ணிருக்கோம். என்ன மாதிரியே தான் அவனும் ரொம்ப நல்லவன். யாருக்கும் எந்த திங்கும் செய்ய மாட்டான். யார் பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டான். எல்லாமே போய் எல்லாமே பித்தலாட்டம். எப்படி ஒவ்வொரு நொடியிலயும் என் கூட நடிச்சிட்டு இருந்திருக்கான். நானும் ஏமாந்து போயிட்டேன். ஏமாத்துக்காரி. அவளுக்கு விளையாடுறதுக்கு வேற பொருளே கிடைக்கலையா? என் மனசுதான் கிடைச்சதா அவளுக்கு? அந்த ஹாசினி என்ன பண்றது? ஆனா பாவம் பாட்டி, அவனோட அம்மாக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லை. சங்கர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்துறான். ஏமா, நீ அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? கூப்பிட்டேனே, இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். எப்பவுமே கலகலன்னு இருப்பான். ஆனா நேத்து அவன் கிட்ட சிரிச்சு பேசினாலும் ஏதோ மனசுக்குள்ள துக்கம் இருக்கிற மாதிரியே தெரிஞ்சது. ஆமா, நீ மட்டும் வெளியில ஒண்ணு மனசுக்குள்ள ஒண்ணுன்னு தானே இருக்க. பேசாம இந்த போட்டோ எல்லாம் அவன் மூஞ்சில எரியலாமா? ஹாசினி, ஏஜி உங்ககிட்ட பேசினானம்மா? அது எப்படி பாட்டி பேசுவாரு? எப்படா என்ன துரத்தலான்னு பாத்துட்டு இருக்கவரு என்கிட்ட பேசுவாரா என்ன? அவருக்கும் என் மேல கோவம் இருக்கும்ல. தனக்கு எதிரான எவிடன்ஸ் எடுக்கதான் பொண்டாட்டியா நடிக்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா எந்த ஒரு புருஷன் தான் ஒத்துக்குவான்? சரி ஹாசினி, எத்தனை நாளைக்கு தான் இந்த போராட்டத்தை நடத்துறது? நான் யாருன்னு அவருக்கு புரிய வைக்கிற வரைக்கும் நான் போராடிதான் ஆகணும் பாட்டி. அவ்வளோ காலெல்லாம் முடியாது ஹாசினி. இந்த 3 மருமகளுங்களும் சும்மா இருக்க மாட்டாளுங்க. இப்பவே ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாளுங்க. கேப்பு கிடைச்சா ஆப்பு வைக்கிறவளுங்க அவங்க. அவங்க பண்ண வேலையில தானே நான் இப்படி கிடக்குறேன். என்ன பண்றது?
நேத்து நைட்டு கூட ஏதோ சத்தம் வருதுன்னு முழிச்சு என்ன எதுன்னு பார்க்க போனேன். அந்த 2 பிசாசுங்களும் ஏஜே கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு அர்ச்சனா அப்படி இப்படின்னு மழுப்பிட்டு போயிட்டா. என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியலம்மா. ம். அவங்க எதையோ பண்ணட்டும் பாட்டி, நாம நல்லதை மட்டும் நான் மாட்டேங்கிறானே. எல்லாம் என் நேரம் பாட்டி. அக்கா, எப்படியோ ஹாசினிக்கு நாம பெரிய அப்பா வச்சாச்சு. இனி அவ தப்பிக்கவே முடியாத. ஏஜே எதை வேணா பொறுத்து பாரு, ஆனா இப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பா பொறுத்துக்க மாட்டாரு. ஆமாமாக்கா, தன்னை பிளான் பண்ணி ஜெயில அனுப்புன ஹாசினி மேல ஆல்ரெடி கோபம் இருந்தாலும் அவளா போயிடுவான்னு காத்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ சங்கரோட ஹாசினி இருக்கிற போட்டோவையும் அந்த லெட்டரையும் பாத்துட்டாருல, இனி அவளை கழுத்தை புடிச்சு அவரே வெளியில தள்ளுவாரு. இன்னியோட ஹாசினி பிரச்சனை முடிஞ்சது. இனி நாம தான் இந்த வீட்டு ராணிங்க. நாம சொல்றதுதான் சட்டம். யாரும் எதுவும் செய்ய முடியாது. அக்கா, என்னக்கா ஆச்சு? போட்டோவை பார்த்த உடனே ஏஜே பொங்கிருப்பாரே, அப்படியே கண்ணெல்ல சிவப்பா இருக்குமே. ஆனா நீங்க பிளான் பண்ணதுலயே இதுதாங்க மாஸ்டர் பிளான். இந்த ஷாக்க ஏஜே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. சொல்லுங்கக்கா, என்னாச்சு? தான் பொண்டாட்டி கள்ள காதலனோட இருக்கிற காட்சிய பார்த்ததும் ஏஜி உடனே என்ன செஞ்சாரு? ஹாசினியை கூப்பிட்டு அதை காமிச்சாரா? அத பார்த்ததும் அவ்வளவு ஷாக் ஆயிருப்பாளே, கத்தி கதறி இருப்பாளே. ஆனாலும் ஏஜி அவ கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளினாரா? இல்ல. இல்லையா? அக்கா, என்னக்கா சொல்றீங்க? ஏன், என்னாச்சு? இப்படி ஒரு போட்டோவை பார்த்தா எந்த புருஷனுக்கும் கோபம் வரதானே செய்யும். ஆமா. ஏஜி என்ன செஞ்சாரு? ஒண்ணும் செய்யல, அமைதியா இருக்காரு. அமைதியாவா? என்னாச்சுக்கா அவருக்கு? இதுக்கு மேல என்ன ஷாக் அவருக்கு கொடுக்க முடியும்? ஹாசினியை துரத்துறதுக்கு அவரும் எவ்வளவோ பிளான் பண்ணாரு. ஆனா அவரை ஏமாத்திக்கிட்டே இருந்தா ஏஜேக்கு இந்த போட்டோ லட்டு மாதிரி கிடைச்சிருச்சு. இத வச்சு ஈஸியா அவளை கார்னர் பண்ணி துரத்தலாமே. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போட்டோவை பார்த்து ஷாக் ஆனாரு. அதே கோவத்துல ஹாசினி அடிச்சு துரத்திடுவாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் எதுவுமே செய்யாம சைலண்டா தானே இருக்காரு. அப்படி சொல்ல முடியாதுக்கா. ஏஜே ஒரு சைலண்ட் கில்லர். ஏதாவது செம்மையா பிளான் பண்ணுவாரு. ஏன்னா ஹாசினி அவரை எவ்வளவு டார்ச்சர் பண்ணணுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டா. அதுக்கு மொத்தமா பழி வாங்குறதுக்கு இந்த சங்கர் கிடைச்சிருக்கான். அதான் ஹாசினியை எப்படி அவமானப்படுத்தி துரத்தலான்னு யோசிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா அவர் முகத்திலேயே அது தெரிஞ்சிருக்குமே. ஆனா ஏன் சைலண்டா இருக்காருன்னு தெரியல. அக்கா, ஒருவேளை ஹாசினி மேல சம கோபமாகி பிரவளியத்தைய மலையில இருந்து தள்ளி விடுற மாதிரி ஒரு பிராங்க் பண்ணத இவ்வளவு வச்சு உண்மையாக்க பிளான் பண்றாரோ? அந்த மாதிரி எல்லாம் ஏஜி பண்ண மாட்டாரு. ஒருவேளை எப்படி இருக்கும்? அந்த சங்கரை கூப்பிட்டு ஹாசினி கழுத்துல தாலி கட்ட வச்சு அச்சத்தை போட்டு அனுப்ப பிளான் பண்றாரோ என்னவோ. ஏய், காமெடி பண்ணாத. நானே ஏஜே எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டாருன்னு டென்ஷனா இருக்கேன். நீ வேற. ஹாசினிய வாயால சொல்லி விரட்ட பார்த்தாரு. வக்கீல விட்டு டைவர்ஸ் பிளான் பண்ணாரு. பாட்டிய தூது விட்டு அவளை வெளியே போக சொன்னாரு. கடைசியா நானே வீட்டு விட்டு போறேன்னு கிளம்பினாரு. ஆக
ஹாசினிய டீசென்ட்டா அனுப்புறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணாரு. ஆனா ஹாசினி தானா வெளியே போறதுக்கு நாமளே ஒரு வெப்பனை காமிச்சோம். ஆனா அத பார்த்துட்டு யோசிக்கிறாரு, இதுல ஏதோ சம்திங் விஷயம் இருக்கு. ஒருவேளை தான் பொண்டாட்டி இன்னொருத்தனோட தொடர்பு வச்சிருக்காங்கிறது வெளியில தெரிஞ்சா தன்னோட மானம் போயிரும்னு பயப்படுறாரோ என்னவோ. அப்படிப்பட்ட அசிங்கமான ஒருத்தி வீட்ல இருந்தா இருக்கிற மானமும் போயிடும்னு கோபம் அதிகமாகி உடனே ஹாசினிய துரத்தி தானே விட்டுருக்கணும். அதையும் செய்யலையே. கஷ்டப்பட்டு ஹாசினிக்கு கள்ளக்காதலன் இருக்கிறதா ஒரு டிராமாவை ரெடி பண்ணி அத அழகா அவர் கையில கொடுத்துட்டு ரிசல்ட் வராம இப்படி புலம்ப வேண்டியிருக்கேன். நான் கொடுத்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது ஏஜேவை நிம்மதியா இருக்க விடாது. மெதுவா வெடிச்சாலும் பயங்கரமா வெடிக்கும். அதுக்காக வெயிட் பண்றேன். அதீத பாசம் என் வாழ்க்கைக்கு ஒரு யமனா வரும்னு கனவுல கூட நினைக்கல. நான் எவ்வளவோ பேசி அவளோட பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல. ஏஜே ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு ஏஜே. நான் ஏன் இப்படி ஆனேனே தெரியல. நீ யார் மனசையும் புண்படுத்த மாட்டேன். உனக்குன்னு ஒரு வேலையை போட்டு வாழ்க்கையை நீ வாழ்வ. அந்த வேலைக்குள்ள நான் வந்தேன். ஆனா நல்ல நிலத்துல சிறு கள்ளிச்செடி போல நான் இருந்ததுதான் என்னோட தப்பு. சத்தியமா இதெல்லாம் எனக்கு அப்ப தெரியவே தெரியாது. அது நான் அப்போ உணரவும் இல்லை. கோர்ட்ல நீ பேசுற வரைக்கும் எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது ஏஜி. ஏஜி உன்னை நம்பி உன்னோட நம்பிக்கையை நம்பித்தான் நான் என்னோட குடும்பம் அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ கட்டின தாலிக்காக உன்னை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன். ஏன்னே தெரியல. நீ எனக்கு புருஷனை கிடைக்கிற வரைக்கும் நான் உன்னை அளவுக்கு அதிகமா நேசிச்சேன். ஆனா நீ கட்டின தாலி எனக்கு கொடுத்த உரிமையா இல்ல நான் தான் உனக்கு எல்லாங்கிற கர்வமானு எனக்கு தெரியல. என்னையும் உன்னையும் ரொம்ப தூரம் பிரிச்சிடுச்சு. ஆனா அப்ப கூட நான் அவளை வெறுக்கல. ஒரு நல்ல புருஷனா, ஒரு நண்பனா, ஒரு வழிகாட்டியா அவளை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நான் அவ்வளவு போராடினேன். ஏன்னா பிரபல என்ன நம்பி வந்தவ. அவளை என்னால விட்டு கொடுக்க முடியல. நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நான் எப்படி அவளை கழட்டி விட முடியும்? அதனால நான் அவ்வளவு பாசமா நடந்துக்க ஆரம்பிச்சேன். நான் காதலிச்ச பிரபல எனக்கு திருப்பி கிடைப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில நான் அவளை அவ்வளவு கையில வச்சு தாங்கினேன். போதும் போதும், என்னோட கர்வம் போதும். இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை விட்டு இருக்க மாட்டேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் செத்து போன பிரவலி, நான் செத்து போன பிரவலியாவே இருக்கட்டும். இனிமே உண்மையான பிரவலியா நான் உன் கூட இருப்பேன். என்னை ஏத்துக்கோ ஏஜே. யார் இது இந்த நேரத்துல?
போன் எடு, போன் எடு, போனை எடு ஏஜே. போனை எடு ஏஜே, போனை எடு ஏஜே, போனை எடு. சொல்லு பிரவலி, இந்நேரத்துல போன் பண்ணிருக்க, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, நீதான் என் வாழ்க்கையில பிரச்சனையே. என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா, நான் பைத்தியம் தான். உன் பேச்சை கேட்டு என் ஏஜவை நான் விட்ட பாரு, நான் பைத்தியம் தான். நான் கேக்குறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. சொல்லு. ஏஜவோட மொபைல் நம்பர் சொல்லு. அதான் உன்கிட்ட கொடுத்தேன்ல, திரும்ப எதுக்கு கேட்டுட்டு இருக்க? ஏன் ஏஜே கிட்ட பேச போறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, எனக்கு ஏஜே மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் பைத்தியம் கிடையாது, நீதான் எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருக்க. நீ எல்லாம் எனக்கு அண்ணனா இருக்கிறது கொஞ்சம் கூட தகுதியே இல்ல. நீ மட்டும் என் கண்ணெதிரில இப்ப இருந்த, உன்னை நான் கொன்னே போட்டுருவேன். மரியாதையா ஏஜேவோட உண்மையான நம்பர் சொல்லு, இல்லைன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சொல்லு. பிரவலி, நான் உனக்கு அண்ணன், புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாம நீ ஏமாந்துட்ட. உன்னை எப்படியாவது நல்வழிப்படுத்தணும்னு நான் போராடுறதுக்கு எனக்கு நீ ரொம்ப நல்ல பட்டம் கொடுத்தமா. எடுத்தன் கவுத்தன் நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏஜே தான் முக்கியம்னு என்னையும் அம்மாவையும் தூக்கி போட்டுட்டு நீ போயிட்ட. ஒரு நிமிஷமாவது யோசிச்சியா? அம்மாவும் நானும் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தோம். நீதான் எங்க உயிர், நீதான் எங்க உலகம்னு நாங்க இருந்தோம். ஒரே ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டுட்டு நீ பாட்டுல போயிட்ட. நீ போனதும் அம்மா எத்தனை தடவை நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு கேட்டாங்க தெரியுமா? நான் தெரியலன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என் கையை பிடிச்சு அவ பச்சை புள்ளடா நீ போய் பாருடான்னு என்னை கெஞ்சினாங்க. நானும் அண்ணனா உன்னை தேடி வந்தேன். அங்கதான் தெரிஞ்சது நான் வந்து உன்னை பார்த்ததும் நீ உன் புருஷனோட சந்தோஷமா இல்லைன்றது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும். ஒன்னும் தெரியாத மாதிரி புதுசா கேக்குற. நானே இப்ப புதுசா தான் கேக்குறேன். எனக்கு ஏஜே நம்பர் வேணும், குடு. இப்ப மட்டும் நீ சொல்லல. பிரவலி, நான் தான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. ஆமா, சொன்ன அந்த நம்பர் நீ மட்டும் தான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியும், ஏஜே யார் காலையும் அட்டெண்ட் பண்ணாம இருக்க மாட்டான். நீ எனக்கு தப்பான நம்பர் தான் கொடுத்திருக்க. போய் சொல்லாத, சொல்லு. சத்தியமா நான் கொடுத்தது ஏஜே நம்பர் தான். இப்போ ஏஜேவும் ரொம்ப மன கஷ்டத்துல தான் இருக்கான். அதனால தெரியாத நம்பர்ல இருந்து போன் வந்ததுனால எடுக்காம இருந்திருப்பான். சரி, கண்டிப்பா நீ வெயிட் பண்ணு. ஏஜே மிஸ் காலை பார்த்துட்டு அவன் கண்டிப்பா உனக்கு போன் பண்ணுவான். நான் சொல்றத கேளுமா. தயவு செய்து நீ நிம்மதியா படுத்து தூங்கு. அப்படி இல்லைன்னா காலையில நானே ஏஜேக்கு போன் பண்ணி உன்னை பேச வைக்கிறேன். சரி, இப்போல இருந்து என் மொபைல் ஏஜே காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நானும் அதுக்காக வெயிட் பண்ணுவேன். காலையில ஏஜே கிட்ட இருந்து கால் வரல, கண்டிப்பா உனக்கு கால் வரும். நீ படுமா. அவ்வளவுதான். இந்த பிரவலியோட மனசை புரிஞ்சிக்காம இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது.